ஸோ இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ணல. அவங்கள யாராவது இன்ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் ஜாயின் பண்ண சொல்லுங்க. ஓகே, நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். வெயிட் பண்ணுங்க, நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். என்னோட ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னா, டிராப் டவுன். டிராப் டவுன்னா என்னன்னு தெரியுமா? வாட் இஸ் டிராப் டவுன்? டிராப் டவுன் மெனு நீங்க பார்த்திருப்பீங்க தானே? எந்த வெப்சைட்ல எல்லாம் எப்படி இருக்கும்? எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லலாமா டிராப் டவுனுக்கு? மேம், இப்ப வந்து நம்ம இப்போ மெனுன்னு ஒண்ணு குடுக்குறோம்னா, அதுல அந்த ஏரோவ டச் பண்ணா கீழ வந்து டிராப் மெனு நெறைய ஆப்ஷன்ஸ் காட்டும்ல மேம், அந்த மாதிரியா? அதான் கரெக்ட். வெரி குட். அதான். சோ அந்த மாதிரி இவங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த மாதிரி ஒரு டிராப் டவுன் மெனுவை நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து யூஸ் பண்ணி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். ஏன்னா டிராப் டவுன் மெனு வந்துட்டு நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிதானே? ஒரு வெப்சைட் எடுத்துட்டா கண்டிப்பா இப்ப நேவ் பாரே சம்டைம்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேவ் பார்லயே சில லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டிராப் டவுன் மாதிரி இருக்கும். அதுல நீங்க நேவிகேட் பண்ணி வேற ஒரு பேஜ் போற மாதிரி கூட செட் பண்ணலாம். சோ அதுல பேசிக்கா ஒரு டிராப் டவுன் எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்த்துட்டு அண்ட் தென் வித் ஹைட்ட பத்தி அது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். யூனிட்ஸ் நம்ம பர்சன்டேஜ் யூஸ் பண்ணலாம், பிக்சல்ஸ் யூஸ் பண்ணலாம். சோ அந்த யூனிட்ஸ பத்தி லைட்டா பார்த்துட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு இந்த ஷேடோ ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து ஷேடோஸ் டிஸ்ப்ளே பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு டிராப் டவுன் மெனு. சோ இப்போ இங்க கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு டிராப் டவுன் மெனுவை எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். சோ நம்ம அதுக்கு டைரக்டா கோட்ல போயிடலாம். சோ இதை நம்ம ரெஃபரன்ஸா எடுத்துட்டு நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஃபைல் கிரியேட் பண்ணி ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ஸோ பேசிக்கா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு வந்து HTML கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் CSS குள்ள போலாம். ஸோ HTML நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு டிராப் டவுன் பட்டன் இருக்கு. ஸோ அந்த பட்டனை கீழே பிரஸ் பண்ணா பட்டனை பிரஸ் பண்ணும்போது ஒரு பட்டன் வச்சுக்கோங்களேன். அந்த பட்டனை கீழே பிரஸ் பண்ணும்போது நமக்கு என்னது கீழே வந்து ஆப்ஷன்ஸ் காமிக்குது. அப்போ நம்மளுக்கு ஒரு பட்டன் இருக்கணும். அதுக்கு கீழே லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3ன்னு இருக்கணும். அந்த லிங்க் 1 நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு பேஜ்க்கு நேவிகேட் பண்ணி போகணும். லிங்க் 2 கிளிக் பண்ணீங்கன்னா அது ஒரு பேஜ்க்கு நேவிகேட் பண்ணணும். சோ நேவிகேஷனுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? சரி ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு டிராப் டவுனுக்கு வந்து ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இந்த டிவ்ல தான் நம்ம டிராப் டவுன் மெனு வைக்க போறோம். சோ இதுக்கு கிளாஸ் வந்துட்டு நான் டிராப் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். நீங்க எப்போ வந்துட்டு ஒரு டிவ் கிரியேட் பண்றீங்க, ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்றீங்கன்னா இம்மீடியட்டா அப்பவே அதுக்கு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிருங்க. ஓகேவா? ஏன்னா இப்போ ஓகே, நீங்க சின்ன ப்ராஜெக்ட் பண்ணும்போது திருப்பி வந்து பண்ணிடலாம். பெருசா நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கன்ஃபியூஷன் ஆயிடும். சோ இம்மீடியட்டா ஒரு எலமெண்ட் கிரியேட் பண்ண உடனே அதுக்கு கிளாஸ் நேமையும் கொடுத்துருங்க. சோ நான் இந்த பட்டன் ஒண்ணு வச்சுக்கிறேன். சோ அதுக்கு நான் வந்துட்டு டிராப் டவுன் பட்டன். ஓகே, இல்லைன்னா கிளிக் மீ, எதுனாலும் உங்களோட இஷ்டம். சோ நான் இங்க வந்துட்டு இதுக்கு வந்து கிளாஸ் வந்துட்டு பட்டன் VPN அப்படின்னு கொடுத்துருக்கேன். தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா, கீழே வந்துட்டு டிராப் டவுனுக்கு கீழே லிங்க் வருதா? சோ அந்த லிங்க் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இன்னொரு ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ அது எல்லாமே டிராப் டவுன் கண்டென்ட். நான் அந்த பட்டனை கிளிக் பண்ண உடனே லிங்க் 1, லிங்க் 2, லிங்க் 3ன்னு வருதா, அது வந்து டிராப் டவுன் கண்டென்ட். சோ நான் அதுக்கு கிளாஸ் நேம் என்னன்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னா, டிராப் டவுன் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஓகே, டிராப் டவுன் கண்டென்ட். சோ
அது எல்லாமே என்ன சொன்னா இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். சோ ஒரு ஹைப்பர் லிங்க்ல நம்ம கொடுத்தாதான் நமக்கு என்ன ஆகும், அது வேற ஒரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். சோ ஹைப்பர் லிங்க்னாலே அங்க ஆங்கர் டேக் யூஸ் பண்ணணும். ஆங்கர் டேக்குள்ள href attribute கொடுத்துருக்கணும். சோ href குள்ள நான் இப்போதைக்கு ஹேஷ் சும்மா கொடுத்துக்கிறேன். வேற ஏதாவது லிங்க் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லிங்க் 1 அவனுக்கு கொடுத்த சாம்பிள் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேவா? சோ இதே மாதிரி நான் ஒரு 3 லிங்க் வைக்கிறேன். இது எல்லாமே என்னது, அந்த டிராப் டவுனோட கண்டென்ட். டிராப் டவுன் கண்டென்ட் மீன்ஸ் அந்த பட்டனை நீங்க கிளிக் பண்ண உடனே கீழே அந்த கண்டென்ட் ஷோ ஆகணும். பட் அது வரைக்கும் என்ன ஆகக்கூடாது, அது ஷோ ஆகக்கூடாது. சோ அந்த டிராப் டவுன் கண்டென்ட் எல்லாம் ஒரு டிஸ்ப்ளே வச்சாச்சு. சோ பட்டன் எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. இப்ப இதை நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆயிருக்கு. சோ இத எப்படி மாத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணணும். சோ அதை எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கிறதுக்கு CSS யூஸ் பண்ணி தான் நீங்க சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? சோ நான் CSSக்கு வந்துட்டு இன்டர்னல் CSS யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்க ப்ராஜெக்ட் பண்ணும்போது இன்டர்னல் CSS பண்றதை விட பெட்டர் ஆப்ஷன் வந்துட்டு எக்ஸ்டர்னல் பண்றதுதான் பெட்டர் ஆப்ஷன். சோ நான் இங்க சிம்பிளா யூஸ் பண்றதுனால இன்டர்னல் CSS யூஸ் பண்றேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பட்டனை ஸ்டைல் பண்ணிக்கலாம். இங்க ஒரு டிராப் டவுன் பட்டன் இருக்குல்ல, அந்த பட்டனை ஸ்டைல் பண்ணிக்கலாம். பேசிக்கா ஒரு பட்டன் எப்படி ஸ்டைல் பண்றது அப்படிங்கறத நான் அன்னைக்கே வந்து சொன்னேன். சோ இங்க வந்துட்டு பட்டன் VTN வந்து பட்டன் வச்சுக்கிறேன். சோ அதுல வந்துட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்துட்டு நான் என்னன்னு வச்சுக்கிறேன்னா கிரீன் கலர் வச்சுக்கிறேன். ஓகேவா? சோ தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா பேடிங் கொடுத்துக்கிறேன். ஓகே, பேடிங் எதுக்கு கொடுக்குறோம், இப்ப எனக்கு இந்த பட்டன்ல கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எனக்கு வந்து அதோட 4 சைட்ஸ்லயும் எனக்கு ஸ்பேஸ் கிரியேட் ஆகணும். ஒரு பர்டிகுலர் ஏரியாக்குள்ள ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. இந்த டெக்ஸ்ட்ல இருந்து நான் சுத்தி 4 சைடும் கேப் கிரியேட் பண்ணாதான் எனக்கு அந்த பட்டனோட சைஸ் பெருசாகும். சோ அதனாலதான் நான் என்ன பண்ணுவேன், பேடிங் கொடுத்தேன். சோ பேடிங் வந்துட்டு எவ்வளவு கொடுத்துக்கிறேன்னா 16 பிக்சல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். சோ எனக்கு ஓவராலா எல்லா சைடுமே எனக்கு 16 பிக்சல் கேப் கிரியேட் ஆயிரும். இப்ப அதோட வித்த கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். வித் இருக்கட்டும். அதோட பார்டரை கட் பண்ணிக்கலாமா? எனக்கு அந்த பிளாக் பார்டர் பிடிக்கல, அதனால நான் பார்டரை வந்துட்டு நான் கொடுத்துக்கிறேன். அப்புறம் என்னெல்லாம் கொடுப்போம், கர்சர் பாயிண்டர் கொடுப்போம். நீங்க ஒரு பட்டனோ டிராப் டவுன் மெனு எதை வச்சாலுமே கர்சர் பாயிண்டர் கொடுத்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட ஃபாண்டோட சைஸை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஃபாண்டோட கலரையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஃபாண்டோட கலர் வந்து நான் என்னன்னு மாத்திக்கிறேன்னா ஒயிட் கலரா மாத்திக்கிறேன், அந்த டிராப் டவுன் டெக்ஸ்டோட கலரை. அண்ட் தென் அதோட ஃபாண்ட் வெயிட்ட கொஞ்சம் வந்துட்டு ஃபாண்டோட சைஸையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதையும் நான் வந்துட்டு அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி 16 பிக்சலா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கிளிக் பண்றேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இந்த கீழே உள்ள லிங்க்ஸுக்கு தான் நான் இதுக்கு அடுத்து வரணும். சோ அப்போ இந்த டிவ் இருக்குல்ல, இந்த டிவ் வந்துட்டு நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா டிராப் டவுன் இருக்குல்ல, இந்த டிராப் டவுனுக்குள்ளதான் இந்த டிராப் டவுன் கண்டென்ட் இருக்கு. சோ டிராப் டவுன் கண்டென்ட் நம்ம டிராப் டவுன் கண்டென்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். டிராப் டவுன் கண்டென்ட்ல போயிட்டு சோ எனக்கு என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம லாஸ்டா கொடுப்போம் அந்த ப்ராப்பர்ட்டிய. ஃபர்ஸ்ட் அதுல அந்த லிங்க் அதெல்லாம் வந்துட்டு நான் கட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி அந்த எலமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த லிங்க் 1 லிங்க் 2 லிங்க் 3 அது வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஷேடோ மாதிரி கொடுத்து ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணிருக்காங்க. இங்க அப்படிதானே கிரியேட் பண்ணிருக்காங்க. இத சுத்தி ஒரு பாக்ஸ், அதுல வந்து ஷேடோ இருக்கு. நம்ம ஷேடோ ப்ராப்பர்ட்டி இன்னும் படிக்கல. சோ அதனால நான் இப்போதைக்கு பாக்ஸ் மட்டும் கிரியேட் பண்றேன். இன்னைக்குதான் நம்ம ஷேடோவும் படிக்க போறோம். ஓகே, நம்ம இந்த ப்ராஜெக்ட்லயே கூட பாத்துடலாம். ஐ மீன் இந்த இதுலயே கூட நம்ம பாத்துடலாம். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபர்ஸ்ட் அந்த 3 எலிமெண்ட்டுக்கும் ஓகே நான் அந்த லிங்க ஸ்டைல் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு இங்க எப்படி இருக்குன்னா
எலமெண்ட்ட நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இந்த எலமெண்ட் வந்து சைடுல இப்படி இருக்கு. பட் பிளஸ் அதோட லிங்க் எல்லாமே ஒரு மாதிரி ஆங்கர் டேக்ல குடுத்ததுனால ப்ளூ கலர்ல பிளஸ் அங்க அண்டர்லைன்லாம் இருக்கா? சோ நான் அந்த ஆங்கர் டேக்க ஃபர்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த பாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் டாட் டிராப் டவுன்ல உள்ள கன்டென்ட்ல உள்ள ஏ டேக்க மட்டும் ஆக்சஸ் பண்ணிட்டு, அதோட கலர வந்துட்டு நான் என்னன்னு குடுத்துக்கிறேன் அப்படின்னா, பிளாக் கலரா சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ம். அதுக்கப்புறம் வந்துட்டு ம். அதுக்கு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் குடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னுன்னு குடுத்தா என்ன ஆகும்? அந்த டெக்ஸ்ட்க்கு ஏதாவது அண்டர்லைன் இந்த மாதிரி வேற ஏதாவது டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இருந்துச்சுன்னா நன் ஆயிரும். சோ இப்போ இது ஒரு நார்மல் ஆ டெக்ஸ்ட் மாதிரி இருக்கு. பட் ஸ்டில் அது நேவிகேட் ஆகும். ஓகேவா? சோ இப்போ இத வந்துட்டு இன்னும் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா, இங்க நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா, இந்த எலிமெண்ட் எல்லாமே இந்த மாதிரி கீழ கீழ பிரிண்ட் ஆகணும். பட் நமக்கு எப்படி பிரிண்ட் ஆயிருக்கு? இந்த மாதிரி பக்கத்துல பக்கத்துல பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே. இப்போ நீங்க வந்து டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டி படிச்சோம் தானே? இப்போ கரண்டா இந்த லிங்க்லாம் டிஸ்ப்ளே ப்ராப்பர்ட்டில என்ன வேல்யூல இருக்கு? பிளாக்ல இருக்கா? இன்லைன்ல இருக்கா? இன்லைன் பிளாக்ல இருக்கா? பிளாக்கா? இன்லைனா? மேம் பிளாக். பிளாக் இல்ல. இன்லைன். நெசசரி ஸ்பேஸ தான் ஆட் பண்ணிருக்கேன். லிங்க் 1 இங்க இருக்கு. இப்போ லிங்க் 2 கீழ வந்திருந்தாதான் இந்த லிங்க் 1 வந்து ஹாரிசான்டல் ஸ்பேஸ ஃபுல்லா ஆக்குபை பண்ணதுனால லிங்க் 2 கீழ வந்துரும். பிளாக்ல அப்படிதானே இருக்கும். இன்லைன் தான் வந்து என்ன செய்யும்? இப்படி பக்கத்துல பக்கத்துல பிரிண்ட் ஆகும். அந்த லிங்க் 1க்கு எவ்வளவு ஸ்பேஸ் தேவையோ அந்த ஸ்பேஸ மட்டும் ஆக்கிபை பண்ணிட்டு லிங்க் 2 பக்கத்துல ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அங்க வந்து பிரிண்ட் ஆயிரும். சோ இது வந்து டிஃபால்ட்டா நம்ம டிஸ்ப்ளே குடுக்காம இன்லைன்ல இருக்கு. பட் எனக்கு இப்போ இன்லைன் வேண்டாம். ஓகேவா? எனக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகணும்? பிளாக் எப்படி டிஸ்ப்ளே ஆகுமோ அந்த மாரி. கீழ கீழ. நீங்க பிளாக்னா சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழ கீழ டிஸ்ப்ளே ஆகும். ஓகேவா? இன்லைன்னா பக்கத்துல பக்கத்துல டிஸ்ப்ளே ஆகும். சோ நான் எனக்கு இப்ப என்ன பண்ணணும்? கீழ கீழ டிஸ்ப்ளே பண்ணணும். ஓகேவா? சோ அதனால நான் இத என்ன பண்ணிக்கிறேன்னா, டிஸ்ப்ளே பிளாக்ல குடுத்துக்கிறேன். நம்ம இன்னொன்னு படிச்சிருக்கோமா? ஆங்கர் டேக்கோட டிஃபால்ட் டிஸ்ப்ளே பொசிஷன் என்னது அப்டின்னா, அது வந்து இன்லைன் தான். ஓகேவா? நம்ம ஆங்கர் டேக் அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன படிச்சிருப்போம்? இமேஜ் டேக் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து டிஃபால்ட் பொசிஷன் வந்துட்டு அப்புறம் ஸ்பான் டேக் இதுக்கு எல்லாமே டிஃபால்ட் பொசிஷன் இன்லைன் படிச்சிருப்போம். அந்த மாதிரி இங்க ஒர்க் ஆயிருக்கு. பட் எனக்கு வந்து இன்லைன் வேண்டாம். அதனால நான் டிஸ்ப்ளே பிளாக்ல குடுத்துக்கிறேன். ஓகே. சோ இப்போ ஓகேவா? இப்போ வந்து நம்ம டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கலாமா? இப்ப நமக்கு கீழ கீழ டிஸ்ப்ளே ஆயிட்டு. பட் இங்க என்னன்னா பிரச்சனைன்னா, இங்க வந்துட்டு ஒரு எலிமெண்ட்ட சுத்தி ஒரு ஒரு லிங்க் இருக்கா? இப்போ லிங்க் 1ங்கிறது ஒரு ஆங்கர் டேக் லிங்க். சோ அத சுத்தி ஒரு கேப் இருக்கு. லிங்க் 2 சுத்தியும் கேப் இருக்கு. லிங்க் 3 சுத்தியும் கேப் இருக்கு. சோ அந்த மாதிரி எனக்கு ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணணும்னா, நான் ஆட்டோமேட்டிக்கா என்ன குடுப்பேன்னா, பேடிங் குடுப்பேன். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்க நான் பேடிங் குடுத்துக்கிறேன். பேடிங் எவ்வளவு குடுத்துக்கலாம்னா அதோட டாப்ல இருந்து 12 பிக்சல் அண்ட் தென் சைட்ல இருந்து 16 பிக்சல். சோ இப்போ நமக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகுதுன்னு செக். இந்த பிக்சல்ஸ்லாம் வந்துட்டு நீங்க வந்துட்டு உங்களோட அசம்ப்ஷன்ல போடுங்க. அது வந்து கரெக்ட்டா இருக்கும். சம்டைம்ஸ் மிஸ் ஆகும். இது நான் ஆல்ரெடி பண்ணதுனால எனக்கு வந்துட்டு ஓகே. அதனால நான் கரெக்ட்டா போடுறேன். 12 பிக்சல், 16 பிக்சல் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு குடுக்கும்போது நீங்க குடுத்து குடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது அப்படின்னா, ஓகே. இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் அந்த லிங்க்ஸ் எல்லாத்தையும் டிஸ்ப்ளே பண்ணியாச்சு. இப்ப இந்த லிங்க்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணணும். அப்படிதானே? இந்த மாதிரி ஒரு பாக்ஸ கிரியேட் பண்ணணும். சோ நான் அந்த பாக்ஸ கிரியேட் பண்றேன். சோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஓவரால் இந்த டிராப் டவுன் கன்டென்ட்க்கே மொத்தமா பாக்ஸ் கிரியேட் பண்ணணும். இவ்வளவு நேரம் நான் டிராப் டவுன் கன்டென்ட்ல உள்ள ஆங்கர் டேக்க மட்டும் எடுத்து, அதுல உள்ளத மட்டும் நான் ஸ்டைல் பண்ணி டெக்ஸ்ட் டெக்கரேஷன்லாம் நான் குடுத்து பண்ணேன். இப்போ அந்த டிராப் டவுன் கன்டென்ட்க்கே நான் ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ண போறேன். சோ பாக்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேக்கிரவுண்ட் கலர் நீங்க குடுக்கணும். அப்புறம் ஒரு பார்டர் குடுக்கணும். இல்லன்னா பாக்ஸ் ஷேடோ மாதிரி குடுக்கணும். ஒண்ணு பார்டர் குடுக்கணும், இல்ல பாக்ஸ் ஷேடோ குடுக்கணும். நான் பேக்கிரவுண்ட் கலர் குடுத்துட்டு, ஷேடோ ப்ராப்பர்ட்டி இப்போதைக்கு படிக்கல. சோ நான் வந்து அத எக்ஸ்பிளைன் பண்றேன். கிரேல லைட் கிரே.
ஓகே. சோ இப்ப டிராப் டவுன் பட்டன்ல நமக்கு எப்படி இருக்குன்னா, அதோட விட்த் வந்துட்டு ஃபுல்லா ஆக்கிபை ஆகிருக்கு. சோ நான் அதோட விட்த ரெடியூஸ் பண்ணணும். சோ அதனால நான் இங்க வந்துட்டு அதோட கன்டென்ட்டோட விட்த் நான் எவ்வளவு ரெடியூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, விட்த் வந்துட்டு 150 பிக்சல் இருக்கலாம். ஓகே. சோ இந்த மாதிரி எனக்கு டிஸ்ப்ளே ஆயிடுச்சு. இப்ப நமக்கு என்னன்னா, இப்போதைக்கு ஷேடோ வேண்டாம். ஓகேவா? நான் ஷேடோ குடுக்கல. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, Z இண்டெக்ஸ் குடுத்துக்கிறேன். எதுக்காண்டி இங்க நான் Z இண்டெக்ஸ் குடுக்க போறேன் அப்படின்னா, இந்த பட்டன டிஸ்ப்ளே பண்ணதுக்கு அப்புறம், கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கீழ வந்து அந்த எலமெண்ட் டிஸ்ப்ளே ஆக போகுது. இன்கேஸ் நீங்க வேற ஏதாவது ஒரு எலமெண்ட் Z இண்டெக்ஸ் இப்ப குடுக்காமலே நம்ம ஃபர்ஸ்ட் குடுத்து பார்க்கலாம். ஏதாவது இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா, மேல டிஸ்ப்ளே ஆகுறதுல ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா நம்ம Z இண்டெக்ஸ் குடுத்துக்கலாம். ஓகே. இப்ப நமக்கு எல்லாமே ஓகே தான். இதுல வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இனிஷியலா அந்த டிஸ்ப்ளே பிளாக்ல குடுத்துக்கலாம். டிஸ்ப்ளே நன்னு. ஏன் டிஸ்ப்ளே நன்ல குடுக்குறேன் அப்படின்னா, சோ ஒரு டிராப் டவுன் மெனு இருக்கு அப்படின்னா, நீங்க போயிட்டு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த மெனு லிஸ்ட் ஷோ ஆகணும். தட் மீன்ஸ் அந்த டிராப் டவுன் கன்டென்ட் வந்து ஷோ ஆகணும். பட் இனிஷியலா அது எப்படி இருக்கணும்? டிஸ்ப்ளே ஆகக்கூடாது. ஒன்ஸ் நீங்க அத கிளிக் பண்ணாலோ, இல்ல ஹவர் பண்ணாலோ, அந்த பட்டன ஹவர் பண்ணும்போதோ, இல்ல அந்த பட்டன கிளிக் பண்ணும்போதோ தான் உங்களுக்கு டிராப் டவுன் மெனு வந்து ஷோ ஆகணும். அதனால நான் இனிஷியலா அத வந்து டிஸ்ப்ளே வந்துட்டு நன் குடுத்து வச்சுக்கிறேன். அப்படின்னா டிஸ்ப்ளே ஆகாது. நம்ம ஹவர் ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி படிச்சோம் தானே? சோ அந்த ஹவர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த பட்டன ஹவர் பண்ணும்போது அந்த பர்ட்டிகுலர் டிராப் டவுன் கன்டென்ட்ட நம்ம டிஸ்ப்ளே பண்ற மாதிரி செட் பண்ண போறோம். ஓகேவா? சோ நான் இப்ப இங்க என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டாட் டிராப் டவுன் கன்டென்ட்ட அந்த லிங்க் டிராப் டவுன் நீங்க ஹவர் பண்ணும்போது தான் இந்த டிராப் டவுன நீங்க ஹவர் பண்ணும்போது, டிராப் டவுன் மீன்ஸ் அந்த டிவ் அந்த பட்டன்னு இல்ல, ஓவராலா நீங்க அந்த டிராப் டவுனையே ஹவர் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னா, அந்த டிராப் டவுன் கன்டென்ட் வந்து ஷோ ஆகும். தானே? சோ டாட் ஹவர் பண்ணும்போது அந்த டிராப் டவுன் கன்டென்ட் இருக்குல்ல, இந்த கன்டென்ட் வந்து எனக்கு என்ன பண்ணணும்? டிஸ்ப்ளே பிளாக். டிஸ்ப்ளே பிளாக்னா என்ன ஆகும்? கீழ கீழ அந்த எலமெண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இப்ப என்னோட எலமெண்ட்டுக்கு டிராப் டவுனுக்கு கீழ எனக்கு வந்துட்டு அந்த பட்டனுக்கு கீழ ஷோ ஆகணும் அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்? அந்த பட்டனை ஹவர் பண்ணும்போது டிஸ்ப்ளே பிளாக் கொடுத்தா எனக்கு வந்து கீழ வந்து டிஸ்ப்ளே ஆகணும். அந்த டிவ்னு கொடுத்ததுனால எனக்கு என்ன பண்ணிருக்கு? நான் அந்த டிவ் வந்து டச் பண்ணும்போதே எனக்கு வந்துருச்சு. இல்ல நான் அது என்ன பண்ணிக்கிறேன்னா, அந்த பட்டனை ஹவர் பண்ணும்போது நான் வந்துட்டு ஹவர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். பட்டனை ஹவர் பண்ணும்போது வர மாட்டேங்குது. ஏன்? ஒருவேளை நமக்கு வந்து டிராப் டவுன் வந்துட்டு அந்த கன்டென்ட் வந்து நமக்கு இதுக்குள்ள தானே இருக்கு. இவ்வளவு ஸ்பேஸ் இருக்கிறதுனால நம்மளுக்கு அதுக்குள்ள வருது. ஓகேவா? சோ நான் இங்க வைக்கும்போது எனக்கு வந்து என்ன பண்ணுது? ஹவர் பண்ணுது. ஓகே, நீங்க இப்படியே குடுத்துக்கோங்க. டிராப் டவுன் பட்டன் குடுத்தா வரல. ஓகே. டிராப் டவுன வந்து நீங்க வந்துட்டு ஹவர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கீழ வந்து அந்த லிங்க் வந்து டிஸ்ப்ளே ஆகுது. இப்ப என்ன இத கொஞ்சம் இன்னும் என்ன ஸ்டைல் பண்ணலாம்னா, இந்த டிராப் டவுன் மெனுவ நீங்க வந்துட்டு
கிளிக் பண்ணும்போது அங்க வந்து உங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு கலர் சேஞ்ச் ஆகுற மாதிரி, இந்த லிங்க் ஒவ்வொன்னையும் நீங்க கிளிக் பண்ற மாதிரி, அத ஹவர் பண்ணும்போது அங்க ஒரு கலர் சேஞ்சிங் எஃபெக்ட் இருந்துச்சுன்னா, இன்னும் பார்க்க கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும். சோ அதனால நான் என்ன பண்றேன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்டைல் ஆட் பண்றேன். என்ன பண்றேன், அந்த டிராப் டவுன் பட்டன் இருந்துச்சுல்ல, அந்த பட்டன நீங்க ஹவர் பண்ணும்போது, அப்போ வந்து அதோட பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி நான் குடுப்பேன். நீங்க ஒரு டிப்புக்குள்ள தான் என்ன வச்சிருக்கீங்கன்னா, இந்த பட்டன வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க டைரக்ட்டா ஆக்சஸ் பண்ணக்கூடாது. இந்த டிராப் டவுன ஆக்சஸ் பண்ணி, அதுல ஹவர் பண்ணும்போது தான் நமக்கு என்ன பண்ணணும், அந்த பட்டனோட கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த மாதிரி நம்ம இங்க குடுக்க போறோம். சோ அதனால நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், டிராப் டவுன் ஆக்சஸ் பண்றேன். சோ அந்த டிராப் டவுன ஹவர் பண்ணும்போது, எனக்கு என்ன பண்ணணும், அந்த பட்டன் இருக்குல்ல, டிராப் டவுன் பட்டன், அதோட பேக்கிரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகும். பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு ஆல்ரெடி டார்க் கிரீன்ல இருக்கா? சோ ஒரு மாதிரி லைட் கிரீன் செக் ஒர்க் ஆகலாம். வேண்டாம் கலர் நல்லா கிரீன்லயே நம்ம கொஞ்சம் டார்க்கன் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம அந்த லிங்க்குக்கு வந்து கலர் சேஞ்ச் பண்ற மாதிரி செட் பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, அந்த டிராப் டவுன்ல கண்டென்ட்க்குள்ள இருக்கக்கூடிய நீங்க ஒரு டிப்ப வச்சிருக்கீங்க. ஒரு டிப்க்குள்ள ஒரு எலமெண்ட் வச்சு அதுல நீங்க ஸ்டைல் ஹவர் பண்ணும்போது ஒரு ஸ்டைல சேஞ்ச் பண்ண போறீங்க அப்டின்னா, அந்த டிப்போட நேம நீங்க குடுத்து தான் ஆக்சஸ் பண்ணணும். இப்ப நான் இங்க வந்துட்டு இந்த டிவ் டிராப் டவுனுக்குள்ள தான் எனக்கு பட்டன் இருக்கு. பட்டன ஹவர் பண்ணும்போது எனக்கு கலர் சேஞ்ச் ஆகணும். பட் நான் எப்படி குடுத்தேன்னா, டிராப் டவுன் ஹவர் ஆகும்போது அந்த பட்டனோட கலர் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி குடுத்துருக்கேன். ஓகேவா? நான் இப்ப என்ன பண்றேன்னா, ஆங்கர் டேக்க வந்து நான் ஹவர் பண்ணும்போது, டிராப் டவுன் கன்டென்ட்ல உள்ள ஆங்கர் டேக்க ஹவர் பண்ணும்போது எனக்கு கலர் என்னவா சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா, பேக்கிரவுண்ட் கலர் வந்துட்டு என்ன கலரா சேஞ்ச் பண்ணலாம்னா, சோ இந்த மாதிரி நம்ம ஒரு டிராப் டவுன் மெனு செட் பண்ணியாச்சு. இப்போ இது லிங்க் வந்து நேவிகேட் ஆகும். நம்ம பட் எந்த லிங்க் குடுக்காததுனால இங்க நேவிகேட் ஆயிருக்கு. ஓகே நேவிகேட் ஆகல. ஓகே. சோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, டிராப் டவுன் மெனுஸ கிரியேட் பண்ணிக்கலாம். சோ நம்ம இதுக்கு சிம்பிளா தான் கிரியேட் பண்ணோம். என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஒரு டிராப் டவுன் கன்டென்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு டிராப் டவுனுக்குள்ள ஒரு பட்டன் அண்ட் தென் ஒரு டிராப் டவுன் கன்டென்ட்க்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு அந்த டிவ்ல வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஸ்டைல் பண்ணும்போது ஒரு பட்டனை நீங்க நார்மலா எப்படி ஸ்டைல் பண்ணுவீங்க பேக்ரவுண்ட் கலர் பேடிங்கு கர்சர் பாயிண்டர் இதெல்லாம் கொடுத்து ஸ்டைல் பண்ணிக்கிட்டோம். டிராப் டவுன் கன்டென்ட்டையும் நம்ம ஒழுங்கா நமக்கு தேவையான மாதிரி ஸ்டைல் பண்ணிக்கிட்டோம். அதை வந்து இனிஷியலா ஹைட் பண்ணிட்டோம். டிஸ்பிளே வந்துட்டு நன் கொடுத்து டிஸ்பிளே பண்ணல. ஏன்னா நம்மளுக்கு ஒன்ஸ் அந்த டிராப் டவுன் மெனுவை நீங்க கிளிக் பண்ணும்போதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதனால இனிஷியலா அதை வந்துட்டு நம்ம ஹைட் பண்ணிக்கிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த ஆங்கர் டேக் எல்லாம் நம்ம வந்துட்டு ஸ்டைல் பண்ணிட்டு தென் அந்த டிராப் டவுனை நீங்க ஹவர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த டிராப் டவுன் கண்டென்ட் இனிஷியலா ஹைட் பண்ணி டிஸ்பிளே நன்னுல வச்சிருக்கீங்கல்ல, அதை நம்ம வந்து டிஸ்பிளே பிளாக் கொடுத்து டிஸ்பிளே பண்ணிக்கிறோம். இங்க ஏன் நம்ம டிஸ்பிளே பிளாக்னு கொடுக்குறோம்னா, எனக்கு டிராப் டவுன் கண்டென்ட்டுக்கு வந்து அந்த டிராப் டவுன் மெனுக்கு கீழே தான் ஷோ ஆக போகுது. அதனால நான் என்ன பண்றேன் டிஸ்பிளே பிளாக்னு கொடுக்குறேன். இன்லைன்னா என்ன பண்ணும், பக்கத்துல பக்கத்துல ஷோ பண்ணும். பிளாக்னா தான் என்ன பண்ணும், கீழே கீழே ஷோ பண்ணும். சோ அதனால நான் டிஸ்பிளே பிளாக்னு கொடுத்துருக்கேன். இன்னும் கொஞ்சம் அடிஷனல் ஃபீச்சர்ஸ் எனக்கு ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த பட்டனுக்கு கொஞ்சம் பேக்ரவுண்ட் கலர் ஹவர் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிருக்கேன். அந்த ஆங்கர் டேகுக்கும் ஹவர் பண்ணும்போது பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் பண்ணிருக்கேன். தட்ஸ் ஆல். இவ்வளவுதான். சிம்பிளா ஒரு டிராப் டவுன் மெனு நீங்க இப்படிதான் கிரியேட் பண்ணுவீங்க.
ஓகே. நான் இதுல பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணல. நம்ம இப்ப இன்டென்ஷனா பாக்ஸ் ஷேடோ பார்க்க போறோம். அதனால நான் பாக்ஸ் ஷேடோ யூஸ் பண்ணல. ஓகேவா? இன் கேஸ் இதுல உங்களுக்கு சம்டைம்ஸ் இந்த டிராப் டவுன் வந்துட்டு இந்த டிராப் டவுன் நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஷோ ஆகுது. ஓகே. சில டைம் இந்த Z இண்டெக்ஸ் ப்ராப்ளம் வரும். அந்த டிராப் டவுன் வந்துட்டு கீழ வந்துட்டு அந்த டிராப் டவுன் லிஸ்ட் இருக்குல்ல, நம்ம கன்டென்ட் இருக்குல்ல, அத ஷோ பண்ணாது. அந்த மாரி டைம்ல நம்ம Z இண்டெக்ஸ் குடுத்து சால்வ் பண்ண முடிஞ்சா சால்வ் பண்ணலாம். Z இண்டெக்ஸ நீங்க எத அதிகமா குடுக்குறீங்களோ, அந்த எலிமெண்ட் உங்களுக்கு மேல டிஸ்ப்ளே ஆகும். சோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த மெனூஸ டிஸ்ப்ளே பண்ணி பாத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இஷ்யூ வந்துச்சுன்னா. இஷ்யூ வரலன்னா இப்படியே சிம்பிளா கிரியேட் பண்ணாலும் ஓகே தான். ஓகே. கிளியர்? எனி டவுட்ஸ்? இதுல இப்ப என்னன்னா, ஷேடோ நீங்க ஆட் பண்ணலாம்னு சொன்னேன்ல. ஷேடோ பாக்குறதுக்கு முன்னாடி வித்னா என்ன, யூனிட்ஸ்னா என்னன்னு பாத்துடலாம். ஓகேவா? இட்ஸ் a சிம்பிள் டாபிக் தான். நீங்களே சொல்லிடலாம். ம். வித்னா என்னன்னா, ஆஹ் ஒரு வித்தை நீங்க எப்படிலாம் ஸ்பெசிஃபை பண்ணலாம் அப்படின்னா, பிக்சல்ஸ்ல ஸ்பெசிஃபை பண்ணுவோம். சென்டிமீட்டர்ல கூட நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஆனா நம்ம என்ன மேக்ஸிமம் யூஸ் பண்றது பிக்சல்ஸ் தான். பெர்சன்டேஜ்லயும் சம்டைம்ஸ் நம்ம பெர்சன்டேஜும் யூஸ் பண்ணுவோம். அதிகமான டைம்ஸ்ல பெர்சன்டேஜும் யூஸ் பண்ணுவோம். தென் நெக்ஸ்ட் வந்துட்டு யூனிட்ஸ்ல வந்துட்டு நீங்க பாத்தீங்கன்னா அப்சல்யூட் லென்த், ரிலேட்டிவ் லென்த்னு இருக்கு. சோ அப்சல்யூட் லென்த் அப்படின்னா அதுல வந்துட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், பிக்சல்ஸ், பிசி, பிடி இது எல்லாமே அப்சல்யூட் லென்த் கீழே இந்த கேட்டகரியில வரும். அடுத்து ரிலேட்டிவ் லென்த் கீழே சில யூனிட்ஸ்லாம் வரும். எதுலான்னா இஎம், இஎக்ஸ், ஆர்இஎம், அடுத்து வந்துட்டு விஹெச். சோ இதெல்லாம் வந்துட்டு ரிலேட்டிவ் லென்த்ல வரும். சோ இந்த ரிலேட்டிவ் லென்த்னா என்ன, அப்சல்யூட் லென்த்னா என்ன அப்படின்னா, இப்போ அப்சல்யூட் லென்த்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிக்சல்ஸ்ல கொடுத்திருக்கீங்க, இல்ல சென்டிமீட்டர், மில்லிமீட்டர்ல கொடுத்திருக்கீங்கன்னா ஒரு எலமெண்டோட சைஸ பிக்சல்ஸ்ல இப்ப 200 பிக்சல் கொடுத்தனா 200 பிக்சல் சைஸ்ல, இல்ல 400 பிக்சல் கொடுத்தனா 400 பிக்சல் சைஸ்ல பிரிண்ட் பண்ணும். ஆனா இந்த ரிலேட்டிவ் லென்த் எப்படி தெரியுமா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு வியூ ஹைட் எடுத்துக்கலாம். இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா இருக்கும். வியூ ஹைட்ட பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இந்த ஸ்கிரீன் இருக்கு தெரியுமா? இந்த ஸ்கிரீனோட வியூ ஹைட்ட பொறுத்து உங்களுக்கு வந்துட்டு ஹைட்ட வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ வியூ போர்ட்னா ஒண்ணு இல்ல. இப்ப நான் லேப்டாப் ஸ்கிரீன்ல என்னோட ப்ரௌசர்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன்ல, இதுதான் அந்த வியூ போர்ட். ஓகேவா? சோ இந்த வியூ போர்ட்டோட லென்த்த பொறுத்து அதுல 100 வியூ ஹைட் அப்படின்னு கொடுத்தேன்னா, இந்த மொத்த வியூ போர்ட்டோட ஹைட்டையும் அது ஆக்கிபை பண்ணிடும். அதுல 50 வியூ ஹைட்னு கொடுத்தேன்னா, இதே நீங்க போன்ல பண்ணும்போது அங்க வந்து உங்களுக்கு வியூ ஹைட் வேற மாதிரி இருக்கும். இவ்வளவு பெருசா இருக்காது. ஸ்கிரீனோட வியூ ஹைட் பெருசா இருக்காது. அங்க உங்களுக்கு வியூ ஹைட் கம்மியா தான் இருக்கும். சோ உங்களோட ஸ்கிரீனோட வியூ ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி அத ரிலேட்டிவா வச்சு உங்களோட யூனிட்ஸ் வந்துட்டு சைஸஸ் வந்து சேஞ்ச் ஆகும். இந்த கம்ப்யூட்டர் ஸ்கிரீனோட வியூ ஹைட் வேற பிக்சல்ஸ்ல இருக்கும். வேற ஒரு கணக்குல இருக்கும். அதோட சைஸ் வந்து கொஞ்சம் லார்ஜராவே இருக்கும். சோ அத கனெக்ட் பண்ணி அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணும்னா, இப்போ நான் 50 வியூ ஹைட் கொடுத்தேன்னா அந்த ஸ்கிரீன்ல 50 வியூ ஹைட் எவ்வளவு இருக்குமோ அதுல டிஸ்ப்ளே ஆகும். இப்போ போனோட சைஸ்க்கு அந்த வியூ ஹைட்ல 50 வியூ ஹைட்னு கொடுத்தனா அதோட வியூ ஹைட் 50னா பாதி அளவு இருந்தா எவ்வளவு சின்னதா இருக்கும். அப்போ அதுக்கு ஏத்த மாதிரி டிஸ்ப்ளே பண்ணும். சோ இந்த மாதிரி அதுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் ஆகுது இல்ல. ஒரு ஸ்கிரீன் டிஃபரண்ட் ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி ரிலேட்டிவ் அத ரிலேட்டிவா வச்சு அத அடாப்ட் ஆகுறதுனால அதுக்கு பேரு ரிலேட்டிவ் லென்த்னு சொல்லுவாங்க. நீங்க கன்ஃபியூஸ்லாம் ரொம்ப பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா, மேக்ஸிமம் லெட்டர்ஸ்ல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இந்த இஎம்லாம் வந்துட்டு நம்ம என்னன்னா, இந்த ஃபாண்டோட சைஸ், இந்த ஆர்இஎம் அதெல்லாம் வந்துட்டு ஃபாண்டோட சைஸ் அதற்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். இந்த வியூ ஹைட் நம்ம பெரும்பாலும் யூஸ் பண்ணுவோம். இந்த வியூ ஹைட்ட எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, சில டைம் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் இதெல்லாம் நம்ம குடுக்கும்போது 100 வியூ ஹைட் அப்படின்னு குடுத்துட்டோம்னா, அந்த வியூ போர்ட் இது மொத்தமா வியூ போர்ட்டா அந்த வியூ போர்ட்ல மொத்தமா 100 டைம் ஃபுல்லா ஆக்கிபை பண்ணிரும். ஓகே. சோ அதுக்காண்டி விஹெச்ல குடுப்போம். வித்த வந்துட்டு விடபிள்யூல குடுப்போம். ஹைட் வந்து விஹெச். விடபிள்யூ அப்படின்னா இந்த வி போர்ட்டோட வித்.
அத நான் இப்ப 100ன்னு குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட லேப்டாப் ஸ்கிரீன் ஃபுல்லாவே என்னோட இமேஜ் வந்து ஆக்குபை ஆகிரும். சோ அதுக்கு தான் நம்ம இந்த VH, VWலாம் யூஸ் பண்ணுவோம். பெர்சன்டேஜ் வந்துட்டு அதுவும் அப்படிதான். ஸ்க்ரீனோட வந்து பாதி சைஸ். இப்போ கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனுக்கு பாதி சைஸ் எவ்வளவு இருக்கும்? இதுலேருந்து இது வரைக்கும் இருக்குமா? சோ அதுல 50%னா அப்படி பிரிண்ட் ஆகும். போன்ல சின்னதா இருக்குமா? அந்த ஸ்க்ரீனுக்கு ஏத்த மாதிரி 50%னா அதுக்கேத்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். சோ இதுதான் பெர்சன்டேஜ் அண்ட் VH. ஆனா பிக்சல்ஸ்லாம் அப்படி கிடையாது. பிக்சல்ஸ்னா அதுக்கு நீங்க போன்ல யூஸ் பண்ணாலும் சரி, எதுல யூஸ் பண்ணாலும் சரி, அது வந்து பிக்சலா இருக்கும். அப்சல்யூட்டா இருக்கும். எல்லாத்துலயுமே 500 பிக்சல்னா அது இவ்வளவு சைஸ் தான் அப்படின்னு இருக்கும். சோ நீங்க எந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணாலும் 500 பிக்சல்னா அது இவ்வளவு சைஸ்ல தான் இருக்கும். சென்டிமீட்டரும் அதே மாதிரி தான். 2 சென்டிமீட்டர்னா அது பிக்ஸ்டு தானே. 2 சென்டிமீட்டர் நீங்க வேர்ல்ட்ல எங்க போய் போட்டாலும் 2 சென்டிமீட்டர்ங்கிறது அது ஒரு பிக்ஸ்டு சைஸ்ல இருக்குன்னா அந்த சைஸ் தான். அது இந்த வியூ போர்ட்ட பொறுத்து இல்ல ஸ்கிரீனோட சைஸ பொறுத்துலாம் என்ன செய்யாது, சேஞ்ச் ஆகாது. அதுதான் அப்சல்யூட் லென்ஸ், அப்சல்யூட் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து ரிலேட்டிவ் லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஜஸ்ட் என்னென்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது எல்லா யூனிட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா டவுட் தான். நமக்கு தேவைப்படுறப்போ இந்த REM, BH, VW யூஸ் பண்ணுவோம் இதுல சம்டைம்ஸ். இதுல நம்ம பெரும்பாலும் பிக்சல்ஸ் யூஸ் பண்ணுவோம். சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், இன்ச்சஸ்லாம் நம்ம யூஸே பண்ண மாட்டோம். பிக்சல்ஸ் தான் மேக்ஸிமம் அப்சல்யூட் லென்த்னால பிக்சல்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். அதனால இது பேசிக்கா தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும். இது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்திருக்காங்க. ஓகேவா? ட்ரை பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு பெருசா புரியாது. ஸோ நம்ம சிம்பிளா உங்களுக்கு தேவைப்படுறப்போ எந்த யூனிட்ஸ்னாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். VH, VW அப்படின்னா ஸ்கிரீனோட சைஸ்க்கு ஏத்த மாதிரி அதோட சைஸ் வந்து அடாப்ட் ஆயிருக்கு. இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற 50 VH-ம் மொபைல் ஸ்கிரீனோட 50 VH-ம் ஒரே ஹைட்ல இருக்காது. அதோட ஸ்கிரீன் சைஸ்க்கு ஏத்த மாதிரி அது பாதி அளவு ஆகி. ஆனா பிக்சல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டா எல்லா இடத்துலயும் அது காமனா ஒரே பிக்சல்ஸ் தான். ஓகே. இப்போ 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொன்னா எல்லா இடத்துலயும் 2 சென்டிமீட்டர் ஒரே மாதிரி தான். நீங்க லேப்டாப்ல ஓபன் பண்ணாலும் சரி, ஸ்கிரீன்ல நார்மல் நம்ம மொபைல் ஸ்கிரீன்ல ஓபன் பண்ணாலும் சரி, 2 சென்டிமீட்டர் அது அவ்வளவு சைஸ்ல தான் இருக்கும். இதை வந்து சிம்பிளா எக்ஸாம்பிள் மாதிரி மனசுல என்ன வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் அப்சல்யூட் லென்த்தும் ரிலேட்டிவ் லென்த்தும். ஓகே. சோ நம்ம இப்போ அடுத்து பாக்ஸ் ஷேடோக்குள்ள போயிடலாம். பாக்ஸ் ஷேடோனா என்ன? ஜஸ்ட் ஷேடோனா என்னதுன்னா இந்த மாதிரி ஒரு இமேஜுக்கோ இல்ல ஒரு டெக்ஸ்டுக்கோ நீங்க ஷேடோஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீங்க யூஸ் பண்ற ப்ராப்பர்ட்டி தான் பாக்ஸ் ஷேடோ. சோ டெக்ஸ்ட் ஷேடோ ஆட் பண்றதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம், பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்றதா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். சோ இங்க எல்லாமே டெக்ஸ்ட் ஷேடோவா ஆட் பண்ணிருப்பாங்க. சோ நம்ம சிம்பிளா டெக்ஸ்ட் ஷேடோல ஒரு 2 எக்ஸாம்பிள், பாக்ஸ் ஷேடோல 2 எக்ஸாம்பிள் நம்ம பாத்துடலாம். இப்ப நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? இதுல உள்ள ஒவ்வொரு பாராமீட்டர்ஸையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஆனா நீங்க குடுக்கும்போது இந்த எல்லா பாராமீட்டர்ஸும் நினைவு வச்சு குடுப்பீங்களான்னு கேட்டா இல்ல. நம்ம குடுத்து பார்ப்போம். இங்க ரைட் சைடுல 3 பிக்சல், 4 பிக்சல் அப்படி குடுத்து பார்ப்போம். எது கரெக்ட்டா இருக்கோ அத வந்துட்டு நம்மளோட கோட்ல அப்ளை பண்ணுவோம். ஓகே. இப்போ நான் இங்க வந்துட்டு டெக்ஸ்ட் ஷேடோல 3 பாராமீட்டர்ஸ் வச்சும் நீங்க யூஸ் பண்ணலாம். 4 பாராமீட்டர்ஸ் வச்சு யூஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் 2 பிக்சல் இருக்குல்ல, இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஹாரிசான்டல் ஷேடோவை கிரியேட் பண்ணும். ரெண்டாவது இருக்கக்கூடிய 2 பிக்சல் வந்துட்டு வெர்டிகலா உங்களுக்கு ஷேடோ கிரியேட் பண்ணும். தேர்ட் இருக்கக்கூடியது வந்துட்டு என்ன கலர்ல உங்களுக்கு ஷேடோ டிஸ்ப்ளே ஆகணும் அப்படிங்கிறது. நான் இங்க ஹாரிசான்டலுக்கும் சரி வெர்டிகலுக்கும் சரி, ஹாரிசான்டல்னா எப்படி இப்படி, வெர்டிகல்னா எப்படி இப்படி, டாப் டு பாட்டம். சோ டாப் டு பாட்டம்க்கும் சரி ஹாரிசான்டல் ஹாரிசான்டலுக்கும் சரி நான் இங்க 2 பிக்சல் 2 பிக்சல் கொடுத்துருக்கனால இங்க 2 பிக்சல் 2 பிக்சல் பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் கிரே கொடுத்துருக்கிறதுனால எனக்கு கிரே கலர்ல ஷேடோ வந்துருக்கு. இதுதான் டெக்ஸ்ட் ஷேடோ. இதுலயே நீங்க வந்துட்டு 4 பாராமீட்டர்ஸும் யூஸ் பண்ணி பண்ணலாம். 4 பாராமீட்டர்ஸ்ல நடுவுல ஒரு பாராமீட்டர் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆயிரும். இது என்னது அப்படின்னா ஆல்பா எலமெண்ட் ஒண்ணு பார்த்தோமா? ஆல்பா என்ன பண்ணும்?
ஒரு பிளர் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுமா, அதே மாதிரி தான் இங்க வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் கிரியேட் பண்றதுக்காண்டி இந்த 3வது பாராமீட்டர். இத நான் 5 பிக்சல் குடுத்தேன்னா நல்லாவே ஒரு பிளர் எஃபெக்ட் இருக்கும். கம்மியா குடுத்தேன்னா பிளர் எஃபெக்ட் கம்மியா இருக்கும். சோ இந்த மாதிரி இன்னொரு ஒரு பாராமீட்டர்ஸும் இதுல ஆட் ஆகுது. சோ நான் ஆல்ரெடி அந்த டெக்ஸ்ட்க்கு ஒரு கலர் குடுத்திருக்கேன். இங்க ஒரு கலர் குடுத்த உடனே, எனக்கு இங்க என்ன பண்ணுதுன்னா, அதோட ஓவரால் கலரே ஒரு சின்ன சேஞ்சஸ் இருக்கு. பிங்க்லயே லைட்டா ப்ளூ கலந்து வேற ஒரு டெக்ஸ்ட் கலரையே அது மாத்திரும். ஷேடோவ நீங்க வந்துட்டு குடுக்குறது மூலியமா உங்களால என்ன பண்ண முடியும்? ஒரு டெக்ஸ்ட் கலர கூட உங்களால சேஞ்ச் பண்ண முடியும். அததான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. சோ ஒரு நியான் க்ளோ வரணும் அப்டின்னா, அதுக்கு எந்த மாதிரி கலர் குடுக்குறது? அப்டிங்கிறத இங்க குடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்க தான் வந்துட்டு குடுத்து பார்க்கணும். ஓகேவா? இங்க 00 பிக்சல் ஹைட்டும் விட்த்தும் அவங்க குடுக்கவே இல்ல. ஜஸ்ட் பிளர் எஃபெக்ட் மட்டும் குடுத்துட்டு, டைரக்ட்டா அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்டின்னா, ஒரு கலரா குடுத்துருக்காங்க. அப்ப எனக்கு என்ன பண்ணுது? ஒரு எல்இடி எஃபெக்ட் குடுக்குற மாதிரி இருக்கு. சோ இது நீங்க வந்து நீங்க தான் எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? எது குடுத்தா நமக்கு கரெக்ட்டா இருக்கு அப்டிங்கிறத எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி பார்க்கணும். அடுத்து வந்து ஒரு எலமெண்ட்ட சுத்தி எப்படி பார்டர் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா பார்டர். சோ பார்டர்ல எனக்கு இப்போ ஹைட்ஸ்ங்கிற அந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கலாம். சோ இந்த ஹைட்ஸ்ங்கிற ஒரு எலமெண்ட்டுக்குள்ள என்னோட அதோட ரைட் சைடு, லெஃப்ட் சைடு சாரி ரைட் சைடு, லெஃப்ட் சைடு, டாப், பாட்டம் அப்படிதானே 1, 2, 3, 4 சைட்ஸ்க்கும் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பார்டர் வந்து குடுத்துருக்காங்க. ஓகேவா? சோ பார்டருக்கு நமக்கு என்ன வரும் ஆல்ரெடி 3 ப்ராப்பர்ட்டி படிப்போம். ஒரு பார்டருக்கு எத்தன ப்ராப்பர்ட்டி படிப்போம்? 3 ப்ராப்பர்ட்டி படிப்போம். 1 பிக்சல், சாலிட், பிளாக்ன்னு குடுப்போம். ஃபர்ஸ்ட் இருக்கிற 1 பிக்சல் என்னது? அதோட டென்சிட்டிய குடுக்கும். செகண்ட் இருக்கிறது என்ன குறிக்கும் அப்டின்னா, அதோட ம் அ அதோட பேட்டர்ன். என்ன பேட்டர்ன்ல பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறது. டேஷ்ல பிரிண்ட் ஆகணும்னா, சாலிட்னா நார்மல் லைன் போடுற மாதிரி இருக்கும். அப்புறம் அது என்ன கலர்ல பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி 3 பாராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்க டெக்ஸ்ட் ஷேடோல ஒரு பார்டர் மாதிரி ஒரு ஷேடோ ஆட் பண்றதுக்காண்டி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த -1 பிக்சல் 0 பிளாக் அப்படின்னா, இத நான் உங்களுக்கு ஒன் பை ஒன், ஒன் பை ஒன் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் -1 பிக்சல் 0 பிளாக் குடுத்தா என்ன சேஞ்ச் நடக்குது? 01 பிக்சல் பிளாக் குடுத்தா என்ன சேஞ்ச் நடக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்றோம். சோ இதெல்லாம் இவ்ளோ எக்ஸ்பிளைன் பண்ணி நான் சொன்னாலும், நீங்க இதுக்கப்புறம் போய் ட்ரை பண்ணும்போது, இதெல்லாம் நினைவு இருக்குமான்னு கொஞ்சம் சந்தேகம் தான். ஓகேவா? ஏன்னா பேசிக்கா நானே வந்துட்டு ரேண்டமா தான் குடுத்து பார்ப்பேன். ரேண்டமா குடுத்து பார்ப்பேன். அதுல எனக்கு என்ன கலர் சூட் ஆகுதோ, அத நான் என்னோட ப்ராஜெக்ட்க்கு எடுத்துக்குவேன். அதனால நான் வந்து லைட்டாவே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ரொம்ப டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு தூக்கம் வந்துரும். அதனால நம்ம பேசிக்கா ஒரு ஷேடோ எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம். சோ நான் அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன வைக்கணும் அப்படின்னா, ஒரு டெக்ஸ்ட் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட் ஷேடோ. இதுக்கு வந்து நான் வந்துட்டு கிளாஸ் நேம் வந்துட்டு ஷேடோ அப்படின்னு குடுத்துக்கிறேன். இப்ப நான் இங்க போயிட்டு டெக்ஸ்ட் ஷேடோல போயிட்டு, இப்ப இனிஷியலா இது எப்படி பிரிண்ட் ஆகும் அப்படின்னா, இந்த எலிமெண்ட் இப்படிதான் இருக்கும். ஓகே. டிராப் டவுன் எடுத்து விட்டுறலாமா? இப்போதைக்கு நான் இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். சோ இப்ப நான் இத சுத்தி இந்த எலிமெண்ட்ட சுத்தி நான் ஷேடோ கிரியேட் பண்ண போறேன். இந்த கண்ட்ரோல் பிளஸ்ல குடுத்தாதான் உங்களுக்கு புரியும். சோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, பிக்சல், பிக்சல் சோ எனக்கு என்ன ஆகிருக்கு? இந்த மாதிரி ஆ இதுல ஒரு 2 பிக்சல், இதுல ஒரு 2 பிக்சல் குடுத்தா, இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷேடோ மாதிரி கிரியேட் ஆயிருக்கு. ஓகே. இதே நான் என்ன பண்றேன் அப்டின்னா, இதுல வந்து ஒரு பிளர் எஃபெக்ட் ஆட் பண்றதுக்காண்டி இந்த ஒரு 5 பிக்சலுக்கு அப்ப எனக்கு என்ன ஆகுது? இந்த பேக்கிரவுண்ட்ல அதே அளவுக்கு ஷேடோ இருக்கு. பட் வந்து ஒரு மாரி பிளர்ரா இருக்கு.
சோ இதுல வந்துட்டு இதே இதுல நம்ம என்ன பண்ணலாம்னு சொன்னா கலரும் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அப்ப நம்ம வந்து ஆல்ரெடி அந்த டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு பிங்க் கலர் குடுத்துட்டு நான் இங்க ப்ளூ கலர் குடுத்து டிஸ்ப்ளே பண்றேன் அப்படின்னா, அது வந்து எனக்கு இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். சோ அதோட கலரோட ரிஃப்ளெக்ஷனே சேஞ்ச் ஆகி கூட நமக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகே. இதுதான் வந்துட்டு டெக்ஸ்ட் ஷேடோ. அண்ட் தென் பாக்ஸ் ஷேடோ. ஓகே. பாக்ஸ் ஷேடோ வந்துட்டு பாக்ஸ் ஷேடோனா என்னன்னா, பாக்ஸ்னா என்ன, டெக்ஸ்ட்னா என்னன்னா, பாக்ஸ்ங்கிறது வந்துட்டு ஒரு பேக்கிரவுண்ட் கலர் குடுத்து, நீங்க ஒரு எலமெண்ட்க்கு வந்து பேடிங்லாம் குடுத்து, ஒரு பட்டனா இருக்கட்டும், இல்ல நம்ம இங்க பாக்ஸ் கிரியேட் பண்ணோம்ல, அந்த லிங்க் 1, லிங்க் 2க்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணோம். சோ அந்த மாரி ஒரு பாக்ஸா கிரியேட் பண்றீங்க. டெக்ஸ்ட்டா இல்லாம, ஏதாவது ஒரு பாக்ஸ் மாதிரி. பட்டனா இருக்கலாம். ஆர் எய்தர் நம்ம இந்த மாரி நம்மளே ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணோம்ல, பேக்கிரவுண்ட் கலர், பேடிங் இதெல்லாம் குடுத்து கிரியேட் பண்ற பாக்ஸா இருக்கலாம். அந்த எலமெண்ட்க்கு நீங்க வந்து ஷேடோ ஆட் பண்ணணும்னா, பாக்ஸ் ஷேடோ ஆட் பண்ணலாம். பாக்ஸ் ஷேடோமே அதே மாரி தான். ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹாரிசான்டல் அண்ட் தென் வெர்டிகல். ரெண்டுமே வந்துட்டு 10 பிக்சல், 10 பிக்சல். அப்ப ஹாரிசான்டல் டைரக்ஷன்ல ஒரு 10 பிக்சல், வெர்டிகல் டைரக்ஷன்ல வந்துட்டு ஒரு 10 பிக்சல் நமக்கு என்ன ஆகிருக்கு? ஷேடோ மாதிரி ஆட் ஆகிருக்கு. சோ இங்க வந்து டிஃபால்ட்டா அந்த ஷேடோ வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா, பிளாக் கலர்ல இருக்கு. நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அதோட கலர நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க வந்து கலரே குடுக்காம நீங்க வந்து டிஸ்ப்ளே பண்ணீங்கன்னா, பிளாக் கலர்ல டிஸ்ப்ளே ஆகும் ஷேடோ. இப்ப நான் கலர் குடுத்து டிஸ்ப்ளே பண்றேன்னா என்ன பண்ணும்? கலர் நம்ம குடுக்குற கலர் இங்க டிஸ்ப்ளே ஆகும். அதுலயும் அந்த எலிமெண்ட்ல நம்ம எப்படி ஒரு பிளர் எஃபெக்ட் ஆட் பண்றதுக்கு 3வது ஒரு பாராமீட்டர் ஆட் பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பிளர் எஃபெக்ட் ஆட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஒரு பாராமீட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் தட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இன்னொரு ஒரு எலிமெண்ட் வந்திருக்கு. இது வந்துட்டு ரேடியஸ். இந்த ரேடியஸ் எதுக்கு அப்படின்னா, எவ்வளவு தூரம் என்னோட ஷேடோ வந்து ஸ்ப்ரெட் ஆகியிருக்கணும். சோ இது வந்துட்டு இன்கிரீஸ் ஆக ஆக நமக்கு என்ன பண்ணும்னா, அந்த ஷேடோவோட அந்த ரேடியஸ் வந்து இன்கிரீஸ் ஆகும். இப்போ உங்களுக்கு 10 பிக்சல், 10 பிக்சல் தான் குடுத்துருக்கீங்க. பட் இந்த இதுல 10 பிக்சலுக்கும், இந்த இதுல 10 பிக்சலுக்கும் வித்தியாசம் இருக்கும். அப்போ இது என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பாக்ஸோட ரேடியஸையே கவர் பண்ணி நமக்கு டிஸ்ப்ளே பண்ணுது. நம்ம 12 பிக்சல் குடுத்ததுனால, அது ஃபுல்லாவே கவர் பண்ணி நமக்கு ஒரு ரேடியஸ் ஷேடோ எஃபெக்ட்ட குடுக்குது. சோ இது என்ன பண்ணும்னா, எவ்ளோ தூரம் நம்ம ஷேடோ வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகியிருக்கணும். அதுக்கு தான் இந்த 4த் பாராமீட்டர். ஓகேவா? இன்செட், அவுட்செட் நம்ம வந்து பார்டர் படிக்கும்போதே படிச்சிருப்போம். அப்படிதானே? இன்செட்னா என்ன பண்ணும்? இந்த லெஃப்ட் கார்னர்ல இருந்து இந்த டாப் கார்னர், டாப் அண்ட் தென் லெஃப்ட் கார்னர்ல உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஷேடோ மாதிரி ஷோ ஆகணும் அப்படின்னா, இன்செட் குடுப்பீங்க. நீங்க என்ன பண்ணிக்கலாம்? பாக்ஸ் ஷேடோல ஒரு ஷேடோ தான் குடுக்கணும் அப்படின்னு இல்ல. மல்டிபிள் செட் ஆஃப் ஷேடோஸ நீங்க குடுத்துக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு ப்ளூ ஷேடோவ டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரெட் ஷேடோ அண்ட் தென் கிரீன் ஷேடோ. இது 3த்தையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பாக்ஸ் ஷேடோ அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே தான் குடுத்துருக்காங்க. இந்த 5 பிக்சல், 5 பிக்சல்ங்கிறது ஹாரிசாண்டல் அண்ட் தென் வெர்டிகல் ஆ டிஸ்டன்ஸ குறிக்கும். சோ ஹாரிசாண்டலா எவ்வளவு தூரம் ஷேடோ ஷோ ஆகணும், வெர்டிகலா எவ்வளவு தூரம் ஷேடோ ஷோ ஆகணும். சோ அதுல ப்ளூன்னு குடுத்துருக்கேன். அடுத்து ரெட் ஷேடோ ஆட் பண்றதுக்காண்டி 10 பிக்சல், 10 பிக்சல் ரெட். சோ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க என்ன நோட் பண்ணணும்னா, நீங்க மல்டிபிள் ஷேடோஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, உங்களோட ஷேடோவோட அந்த வெர்டிகல், ஹாரிசாண்டல் பிக்சல்ஸ இன்கிரீஸ் பண்ணிட்டே போகணும். நான் ஃபர்ஸ்ட் 5 பிக்சல் குடுத்துருக்கேன். ஓகே. அடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன்? 10 பிக்சல், 10 பிக்சல் குடுத்துருக்கேன். ஏன்னா என்னோட பாக்ஸ்ல இருந்து என்னோட ரெட்ல 10 பிக்சல் தள்ளி பிரிண்ட் ஆகணும். அப்பதான் நீங்க அப்படியே இன்கிரீஸ் பண்ணிட்டே போனாதான் நெக்ஸ்ட்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா ஷேடோவுமே டிஸ்ப்ளே ஆகும். இல்ல நீங்க அதை விட கம்மியா குடுத்துட்டீங்கன்னா, இந்த ப்ளூ ஷேடோவுக்கு பின்னாடியே ரெட் ஷேடோ மறைஞ்சு போயிரும். சோ அதை விட வெளியில வந்து தெரியணும் அப்படின்னா, நீங்க வந்துட்டு ஆல்ரெடி குடுத்த ப்ளூ ஷேடோவ விட நீங்க அடுத்து குடுக்குற ரெட் ஷேடோவோட பிக்சல்ஸ் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதான் இங்கேயும் இன்கிரீஸ் பண்ணிட்டே போயிருக்காங்க. இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் ஷேடோஸ ஆட் பண்ணிக்கலாம். அந்த மல்டிபிள் ஷேடோஸ்லயே பிளர் எஃபெக்ட் நம்ம இங்க வந்துட்டு ஒவ்வொரு ஷேடோக்கும் 3 பாராமீட்டர் தான் யூஸ் பண்ணுவோம். 4 பாராமீட்டர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த பிளர் எஃபெக்ட்டோட வரும். சோ ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸையும் நம்ம பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாக்ஸ் ஷேடோல ஒரு பாக்ஸுக்கு எப்படி ஷேடோ குடுக்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் இப்ப இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா,
இதை மட்டும் கமெண்ட் பண்ணிட்டு இதுக்கு மட்டும் இந்த எலமெண்ட்டுக்கு மட்டும் எப்படியாவது நம்ம ஷேடோ கொடுத்து எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கறத ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்ப நான் இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த டிராப் டவுன் கண்டென்ட் இருக்குல்ல, அதுல போயிட்டு பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பாக்ஸ் ஷேடோ கொடுத்துட்டு ஸோ நமக்கு என்ன பண்ணுது, லெஃப்ட்ல இருந்து ஒரு 10 பிக்சல், ஹாரிசாண்டல் 10 பிக்சல், வெர்டிகல் டைரக்ஷன் 10 பிக்சல் கொடுத்துட்டா இந்த மாதிரி டிஃபால்ட்டா பிளாக் கலர்ல டிஸ்பிளே ஆகும். இல்ல எனக்கு பிளாக் கலர் வேண்டாம், ஒரு மாதிரி கலர் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி எனக்கு டிஸ்பிளே ஆகும். இதுலயே எனக்கு கொஞ்சம் பிளர் எஃபெக்ட் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், இந்த 3வது பேராமீட்டர் வந்து நான் 5 பிக்சல்னு கொடுத்தேன்னா எனக்கு இந்த மாதிரி பிளர் எஃபெக்டோட வரும். ஓகேவா? ஸோ இதே நான் இந்த 10 பிக்சலை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நான் இது எல்லாத்தையுமே 5 பிக்சல் 5 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ 5 பிக்சல் அண்ட் தென் 5 பிக்சல் கொடுத்து குறைச்சிக்கிட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி டிஸ்பிளே ஆகும். இப்ப நான் எனக்கு வந்து மல்டிபிள் ஷேடோஸ் டிஸ்பிளே பண்ணணும். அப்போ நான் இங்க என்ன கொடுத்துருக்கேன், ஒரு ஷேடோ தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு அடுத்து ஸ்ப்ரெட் ரேடியஸ்ல நான் இங்க வந்து 12 பிக்சல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். சோ என்ன பண்ணிருக்கு, இந்த எலமெண்ட்டை சுத்தி அது வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆயிருக்கு அந்த ஷேடோ. ஸோ ஸ்ப்ரெட் ரேடியஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஒரு பாக்ஸை சுத்தி உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும் அந்த ஷேடோ. ஸோ அது எவ்வளவு தூரம் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறது தான் இந்த பிக்சல்ஸ் நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது. இதான் ஸ்ப்ரெட் ரேடியஸ் சொல்லுவாங்க. இந்த பேராமீட்டர் நீங்க 4th ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரெட் ரேடியஸ் கொடுத்தீங்கன்னா ஒரே ஒரு டாட் இதை நினைச்சுக்கோங்க, உங்களோட 4 சைட்ஸும் உங்க பாக்ஸோட 4 சைட்ஸும் உங்களுக்கு வந்து ஷேடோ கிரியேட் ஆகும். ஸ்ப்ரெட் ரேடியஸ் இல்லாம கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 சைடு தான் உங்களுக்கு வரும். உங்களோட டாப் பாட்டமும் உங்களோட ரைட் சைடு மட்டும் தான் ஷேடோஸ் வரும். ஸ்ப்ரெட் ரேடியஸ் கொடுத்தீங்கன்னா ஃபுல்லா 4 சைட்ஸுமே வரும். இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா கொஞ்சம் மல்டிபிள் ஷேடோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் அவங்க கொடுத்த மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா பர்பிள், இந்த மாதிரி நம்ம ஏதாவது கொடுத்துக்கலாம். இப்போ அதை ஆல்ரெடி கொடுத்த பிக்சல்ஸை விட நான் 2வது கொடுக்க போற கலரோட பிக்சல்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அடுத்து 3வது நான் ஒரு 15 பிக்சல் அண்ட் தென் 15 பிக்சல் கொடுத்துட்டு சோ இந்த மாதிரி என்ன பண்ணுது, எனக்கு வந்துட்டு மல்டிபிள் ஷேடோஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இந்த மல்டிபிள் ஷேடோஸுமே எனக்கு வந்துட்டு ஒரு பிளர் எஃபெக்ட்ல இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணிக்குவேன், இங்க இருந்து 5 பிக்சல், இங்க இருந்து ஒரு 10 பிக்சல், எப்படி டிஸ்பிளே ஆகுது. சோ இந்த மாதிரி பிளர் எஃபெக்ட் கொடுத்து கூட டிஸ்பிளே பண்ணிக்கலாம். இல்லைன்னா எல்லாத்துக்குமே 5 பிக்சலே பிளர் எஃபெக்ட் கொடுத்துக்கலாம். இதுவே கரெக்டா தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மல்டிபிள் கலர்ஸ் கொடுத்துட்டு ஷேடோஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிளர் எஃபெக்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் சிம்பிளா பாக்ஸ் ஷேடோ அண்ட் டெக்ஸ்ட் ஷேடோ. ஸோ பாக்ஸ் ஷேடோலையும் சரி டெக்ஸ்ட் ஷேடோலையும் சரி 3 பேராமீட்டரை நீங்க மெயினா நினைச்சுக்கோங்க. ஒன்னு ஹாரிசாண்டல், வெர்டிகலுக்கு ஃபர்ஸ்ட் சரி ஓகே, நான் இதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டெக்ஸ்ட் ஷேடோனா என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா
ஹாரிசாண்டல் அண்ட் தென் வெர்டிக்கல் அண்ட் தென் கலர். இது 3 தான் பேசிக். சோ இன்கேஸ் நமக்கு பிளர் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா சோ மூணாவது இன்னொரு பாராமீட்டர் கொடுத்து கூட நம்ம கொடுத்துக்கலாம். இது டெக்ஸ்ட் ஷேடோக்கு. சோ இது மூலியமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒரு டெக்ஸ்ட் ஷேடோ ஆட் பண்றதுனால ஒரு எல்இடி எஃபெக்ட் கூட நம்ம கொடுத்துக்கலாம். அந்த எல்இடி எஃபெக்ட் கொடுக்கணும்னா நீங்க என்ன பண்ணணும், வித்தையும் தட் மீன்ஸ் அந்த ஹாரிசாண்டல் பிக்சல்ஸையும் வெர்டிகல் பிக்சல்ஸையும் 0 ஆக்கிட்டு வெறும் பிளர் எஃபெக்டும் கலரும் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஒரு எல்இடி எஃபெக்ட் மாதிரி நமக்கு கிடைக்கும். சோ அடுத்து நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா வாக் ஷேடோ. வாக் ஷேடோலயும் அதே மாதிரி வெர்டிக்கல் ஹாரிசாண்டல் டிஸ்டன்ஸை மென்ஷன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் 2 பாராமீட்டர்ஸ் அண்ட் the third parameter is for color. இதுலயும் நீங்க வந்து பிளர் எஃபெக்ட் வேணும்னா 4வது ஒரு பாராமீட்டர் ஆட் பண்ணிக்கலாம். அடிஷ்னலா இங்க நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மல்டிபிள் ஷேடோஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸ்ப்ரெட் ரேடியஸ் கொடுத்துக்கலாம். ஸ்ப்ரெட் ரேடியஸ் கொடுத்தா என்ன பண்ணும்னா அந்த எலமெண்டோட 4 சைட்ஸ்லயுமே நமக்கு வந்து என்ன பண்ணும், ஷேடோ வந்துட்டு ஆட் ஆகும். சோ அதுக்குதான் ஸ்ப்ரெட் ரேடியஸ் யூஸ் பண்ணுவோம். இது சிம்பிள் கான்செப்ட் தான். இதுல உங்களுக்கு எப்படி டவுட் வராதுன்னு நினைக்கிறேன். எனி டவுட்ஸ்? சோ நீங்க வந்துட்டு இதே மாதிரி நீங்க ஷேடோஸ் டிராப் டவுன் மெனுவை ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் வீட்டுல போயிட்டு டிராப் டவுன் மெனுவை ட்ரை பண்ணிட்டு முடிஞ்சா நாளைக்கு டைம் இருந்தா நீங்க வேணா கிளாஸ் வந்து ஷோ பண்ணுங்க. ஸோ டவுட்ஸ்லாம் கேட்கலாம். நான் செஷன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.